அணிலாடு முன்றில் எழுதியவர் நா. முத்துக்குமார். தம்பியோட கதையை சொல்கிறப்ப விக்ரமாதித்தனை வேதாளம் கேள்வி கேட்குறது மாதிரி இவர் கூறியிருக்காரு. இப்போ வேதாளம் கேள்வி கேட்குது. நான் பதில் சொல்ல ஆயத்தமானேன். வேதாளம் கேட்டுச்சு, தம்பின்னு சொன்ன உடனே உன் மனசில் உடனே வரும் பிம்பம் என்ன? நான் மலர்ந்த தொப்புள் கொடியில் இன்னொரு பூ, என்னோட வேற்று உருவத்தை ஒத்தவன், அதனால் என்னோட பசி அறிந்தவன், என் நாணயத்தின் இன்னொரு பக்கம், துக்கத்தில் என்னை தாங்குற தூணு அப்படின்னு சொன்னேன். சரி, முதல்ல உன் தம்பியை பார்த்த தருணம் உனக்கு ஞாபகம் இருக்கா? கலங்களாக ஞாபகம் இருக்குது. மருத்துவமனையிலேருந்து அம்மாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே மருந்து வாசனை. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஒரு பழைய சேலையை சுற்றிக்கிட்டு அம்மாவுக்கு பக்கத்தில் சினுங்கிக்கிட்டு இருந்தான். ரோஜாப்பூ கலரில் இருந்தான். அங்கங்கே கொசுக்கள் கடித்து அநியாயத்துக்கு செவந்து போயிருந்தான். சரி, அப்போ உன் மனசில் என்ன உணர்வு தோன்றுச்சு? அவனை கருவுற்ற நாள்லேருந்து அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்டேருந்து அந்நியப்பட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அவன் முன்பு போல் அவங்க மடியில் சாய்ந்து கதை கேட்க தருணங்கள் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அம்மா கிட்ட போனாலே எல்லாரும் கிட்ட போகாத அப்படின்னு என்னை தடுத்தாங்க. அதனால் அவன் பிறந்தப்போ முதல்ல அவன் மீது எனக்கு கோபமாக வந்தது. தம்பின்றவன் எனக்கும் அம்மாவுக்குமான இடைவெளியை கையில் ஏந்திக்கிட்டு வந்தவன்ற எண்ணம் அப்போ எனக்கு மேலோங்கி இருந்தது. கிட்ட போனாக்கா பிஞ்சு கண்களை சிமிட்டு என்னை பார்த்து சிரிப்பான். தம்பி தோழன் ஆவதற்கு முந்தைய கணங்கள் எப்படி இருந்துச்சு உனக்கு? எல்லா அண்ணன் தம்பிகளை போல தான் நாங்களும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் சமாதானம் ஆகிக்கிட்டு வளர்ந்தோம். ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் ஒன்று சேர்த்து வளையமாக்கி காயா பழமான்னு தினம் கேட்டுக்கிட்டே இருப்போம். நான் உறங்கும் பூ போட்ட தலையணை, பூமி பந்தை மையமாக்கி ஒற்றை காலில் சுற்ற பூன் வைத்த பம்பரம், மரப்பெஞ்சில் காலை உடைச்சி செதுக்கி செய்த கிரிக்கெட் மட்டை, சைக்கிள் டியூப்பில் செய்த பந்துன்னுட்டு என் பிரியங்கள் மேல் அவன் பார்வைப்படுறப்பெல்லாம் எனக்கு கோமாக வரும். சண்டை கொழுந்து விட்டு எரியும். இருந்தாலும் அவனை நான் அடித்ததை விட என்னை தான் அவன் அதிகமாக அடிச்சிருக்கான். எல்லா தம்பிகளும் அண்ணன்களை விட முன்கோபிகளாகவும் தைரியசாலிகளாகவும் இருக்காங்களே, இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டுச்சு. அண்ணனோட நிழலில் வளர்றதை எந்த தம்பிங்களும் விரும்புறதில்ல. அண்ணனோட சின்னதாகி போன பழைய சட்டைகளை அணிய நேரும் போதெல்லாம் தம்பியும் சின்னதாகி போயிடுறான். அண்ணன் சட்டை தானே இது, போன வருஷம் ஏப்ரல் ஃபுல்லுக்கு வாழை சாறு கலந்து நான் அடித்த இங்கு கரை அப்படியே இருக்குது பாருன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி செய்யும் போது குறுகி போகிறான். அங்கங்கே குட்டி போடாமல் ஏமாற்றிய மயிலுறவோட அட்டை கிழிஞ்சு மவுண்ட் பேட்டன் பிரபுன்றதை அடித்து மவுண்ட் பேட்டன் அடிமைன்னு எழுதப்பட்ட அண்ணனோட பழைய வரலாற்று புத்தகத்தில் இருந்து தன் வரலாற்றை கற்றுக்கொள்ள எந்த தம்பியும் விரும்புறதில்ல. நேருவோட முகத்தில் மீசையும் காந்தியோட நெற்றியில் நாமமும் வரையப்பட்ட அந்த புத்தகங்கள் தம்பியோட கற்பனைக்கு இடம் கொடுக்காம அவனை பெருத்த சவாலின் முன்னே நிற்க வைக்குது. அண்ணனோட சாயல் வாழ்க்கை முழுக்க துரத்திக்கிட்டே இருக்கிறதோட வழி தம்பி இருந்தால் தான் தெரியும். எனவே தம்பிகள் முன்கோபத்திலும் அதன் விளைவான முரட்டுத்தனத்தோடையும் தங்களை ஒப்படைக்கிறாங்க. சரி, உன் தம்பியை நீ உணர்ந்த நிமிஷம் இது. ஒரு நாள் கோடை விடுமுறையில் ஒரு நாள் நண்பன் வீட்டில் நான் கேரம் போர்டு விளையாடிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன். அப்போ தெருமுனையில் என் தம்பியை 4-5 பெரிய பையன்கள்லாம் சேர்த்து வளைச்சி சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு எங்கேருந்து அவ்வளோ கோவம் வந்ததுன்னே தெரியல. அங்கேருந்து ஒரு கிளையை ஒடிச்சு கம்பால் அவங்கள துரத்தி அடிச்சுக்கிட்டே இருந்தேன். என் தம்பி அழுதபடியே என் கையை பிடிச்சிக்கிட்டான். 2 பேரும் எதுவுமே பேசாமல் வீட்டுக்கு வந்தோம். அந்த மௌனத்துக்கு பெயர் பாசம்னுட்டு அப்போ எங்களுக்கு தெரியாது. சரி, தம்பி தோழனானது எப்போ? அவரவர் கனவுகளோடு வளர்ந்தோம். வயசுன்ற புகைவண்டி பாளையத்தின் தண்டவாளங்களெல்லாம் கடந்து எங்களை வாலிபத்துக்குள்ளே நுழைச்சிது. வேலையும் தேடலும் எங்களை வேறு திசையில் பிரிச்சுது. என் திருமணத்துக்கு பிறகு ஒரு நாள் அண்ணா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னான். சரின்னுட்டு நானும் கேட்டேன். நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், நீ தான் வீட்டில் சொல்லணும்னு சொன்னான். அண்ணன்கள் அப்பாவாகும் தருணத்தை அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். மதுரைக்கு பக்கத்தில் அழகர் கோவிலில் அவன் திருமணம். ஒரு சில உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையில் எளிமையாக நடந்தது. எப்படியெல்லாம் நடக்க வேண்டிய திருமணம்னுட்டு மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு. தாலி கட்டின அப்புறம் எல்லாரும் காலில் விழறாங்க. பதறியபடியே நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி தொட்டு எழுப்பினேன். நீண்ட வருடங்களுக்கு பிறகு என் தம்பியை நான் அப்போ தான் தோற்றேன். என் தம்பியை பத்திரமா பார்த்துக்கோமான்னுட்டு அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் என்னால் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் கோயில் மண்டபத்தில் அன்று 3-4 திருமணங்கள்லாம் நடந்துச்சு. வேறு திசைகளில் வெவ்வேறு பந்திகள். பேருக்கு நான் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற குன்றின் மரவழியில் நடந்தேன். அந்த மரவழிகள் என் கால்களை பாலிய காலத்துக்குள்ளே ஓட்டிட்டு போச்சு. திரும்பி வரும்பொழுது தம்பி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பெண் வெட்கத்தோடு சிரிச்சிட்டு இருந்தது. திருமணத்துக்கு அப்புறம் அண்ணன் தம்பி உறவின் நிலை என்ன?
எந்த திசையில் வீசினாலும் காற்றின் ஈரம் காற்றில் இருப்பது போல பிரிந்திருந்தாலும் சேர்ந்திருப்பது தானே சகோதரத்துவம். நான் வாழற இதே நகரத்தின் இன்னொரு மூலையில் எனக்காக இன்னொரு இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கேயும் அப்படிதான். சரி, மீண்டும் கேட்கிறேன், தம்பின்றவுடன் உன் மனசில் உடனே என்ன தோணுது? நான் திரும்ப சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. நான் பிறந்த அதே வயிற்றில் தான் அவனும் பிறந்தான். நான் உண்ட மிச்சத்தை தான் அவனும் சாப்பிட்டான். என் பசி அறிந்தவன், துக்கத்தில் என்னை தாங்குகிற சக்தி அவன். என் பதில்களில் திருப்தி அடைஞ்ச வேதாளம் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்றபடி மீண்டும் முருங்கை மரத்தில் போய் ஏறிக்கிச்சான். நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம்.